அனைவருக்கும் வணக்கம். ஒரு பொண்ணு மட்டும் வெளியில் நிற்க வச்சுருக்காங்க. 8வது படிக்கும்போது ஒரே ஒரு மாணவி மட்டும் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் நிற்க வச்சுருக்கிறா அந்த சார். அது ஏன்? அந்த பொண்ணு யார்? அது எப்போ நடந்துச்சு? அந்த பொண்ணு நான் தாங்க. இது உண்மை சம்பவம் தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த சம்பவம். சரி, சீக்கிரம் வளவள குளவளன்னு பேசாமல் டக்குன்னு நான் சொல்லிடுறேன். இல்லைனா அப்போ வந்து 8வது படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அந்த எனக்கு என்னை மட்டும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 8வதுங்கிற ஒரு பெரிய பொண்ணு. 8வதுங்கும்போது நம்ம என்ன பெரிய பொண்ணு தானே. அப்போ வந்து கிளாஸில் அது கோயட் பொண்ணுங்க பசங்க எல்லாம் படிக்கிற கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வெளியில் சும்மா நிற்கல, முட்டி போட வச்சார். அது ஏன் காரணம் சொல்லட்டுமாங்க? என்ன அப்படின்னு கேட்டால், நான் 8வது படிச்சுட்டு இருந்தேன். பயாலஜி சார் டெஸ்ட்டுன்னு சொன்னா, சும்மா கிளாஸ் டெஸ்ட் அந்த அன்றைக்கி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தார். இத்தனைக்கும் நல்லா படிக்கிற பொண்ணு கிளாஸ் டாப்பர். அப்புறம் என்னை வெளியே நிற்க வச்சார். அது முட்டி போட்டு நிற்க வச்சார். என்ன மட்டும் வீடியோ பாருங்கள். உண்மையில் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த கிளாஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தார். கிளாஸ் டெஸ்ட்னால் மெயின் டேர்ம் டெஸ்ட்டு, ஆனுவல் அதெல்லாம் கிடையாது. சும்மா கிளாஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்பப்போ நாளைக்கு படிச்சுட்டு இருந்துருப்பா, நான் கிளாஸ் டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ மோஸ்ட்லி யாரும் படிக்காமல் தான் வந்தோம். ஏன்னா கிளாஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் வைக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் படிக்காமல் தான் வந்தோம். அப்புறம் என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு அவள் வந்து படிச்சிட்டியாடின்னு கேட்டுச்சு. இல்லடி நிஜமாக நான் படிக்கவே இல்லடி அப்படின்னு சொன்னேன். சார் டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி, சார் வரதுக்கு முன்னாடி, அவர் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். நாங்களாம் பேசிக்குவோம், நீ படிச்சிட்டியாடி நான் படிச்சிட்டியாடி, பசங்க பிள்ளைங்கள பேசிக்குவோம்ல. ஒரு என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கேட்டுச்சு படிச்சிட்டியாடி அப்படின்னு. இல்லடி நான் இன்னும் படிக்கவே இல்லடி அப்படின்னு சார் வந்து கேட்டால் சொல்லிடலாம் படிக்கலன்ட்டு. இல்லடி நான் படிச்சுட்டு உனக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லடி வேண்டாம், நான் நிஜமே படிக்கல. இல்லடி நீ கம்முன்னு ரெடி, நீ நல்லா படிக்கிறப்பன்னு படிக்கலன்னு சார் திட்டுவார், நான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, சார் வந்தார். எல்லாம் படிச்சிட்டிங்களா, டெஸ்ட் வைக்கலாமா அப்படின்னு கேட்டார். யார் படிக்கலையும் உண்மையை ஒத்துட்டு எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். கிளாஸில் ஒரு 45 பேர் இருந்திருப்போம். அது நல்லா கரெக்டாக ஞாபகம் இல்லை. 45 பேர் இருந்திருப்போம். ஒரு 3/4 பேர் எந்திரிச்சிட்டாங்க படிக்கலின்ட்டு. ஒரு 7 டிக்கெட் மட்டும் உட்காந்துருந்துச்சு படிச்சுட்டுன்னு சொல்லி. அந்த 7 டிக்கெட்டில் நானும் ஒன்றா. ஆனால் நான் படிக்கல. நான் எந்திரிக்கலான்ட்டு இருந்தேன். எந்திரிக்க போகும்போது நிஜமே நடந்ததுக்கு அந்த என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கையை பிடிச்சிக்கிச்சு இப்படி கீழே. நான் காமிக்கிறேன், உட்காரு, நான் படிச்சுட்டேன், காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு நான் அவளை நம்பி நான் உட்காந்துட்டேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, சார் என்ன சொல்லிட்டு, ஓகே 45 பேர்த்தில் 7-8 பேர் மட்டும் படிச்சுட்டு வந்துருக்கீங்க. யாருக்குமே நான் சொன்னதுக்கு மதிப்பு கொடுக்கல. எல்லோரும் வெளியில் வாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சுட்டார். படித்த 7-8 பேர்த்துக்கு கூட டெஸ்ட் வச்சுட்டார். போர்டில் கொஸ்டின் எழுதி போட்டார். எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். எழுதுன்னு சொல்லிட்டு வெளியில் சும்மா போனார். எதுக்கு போனார்? இடையில தண்ணி குடிக்கவோ இல்லை எதுக்காச்சும் வெளியில் ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்கலாம். அதுக்கு நம்ம என்னென்னு ஆராய தேவையில்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒன்றும் தெரியும். நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணு பார்த்து எழுதிட்டு இருந்தேன். சார் தான் வெளியில் போயிட்டார்ல, பார்த்து இப்படி எழுதிட்டு இருந்தேன். சார் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்துருக்கிறார். என் நேரம் கெட்டுச்சோ என்னமோ தெரில. சார் உள்ளே வந்தார். வெளியில் நிற்கிறீங்களா, கேனைங்களா, நீ பெரிய என்னை எழுப்பிவிட்டார். நீ அவளை பார்த்து எழுதிட்டு இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து படிக்கலின்னு சொல்லி வெளியில் போய் நின்றுருக்கலாம். வெளியில் இருக்கிறீங்களா கேன பசங்களா, அவங்களே நான் முட்டாளா, நீ தான் அறிவாளியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே வர சொல்லிட்டார். வெளியில் இருக்கிற படிக்கலன்னு சொல்லி அவங்களெல்லாம் உள்ளே வர சொல்லிட்டு என்னை மட்டும் போய் வெளியில் முட்டி போட்டு அந்த பீரியடு ஃபுல்லு முட்டி போட வச்சுட்டார். நான் டாப்பர் தான், கிளாஸ் டாப்பர் தான். ஆனால் அவர் சார் பண்ணது கரெக்டு தான், தப்பே கிடையாது. அவர் கரெக்டான பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாரு. நான் வந்து வெளியில் முட்டி போட்டு இருந்தேன் 8th படிக்கும்போது. அதை அப்படின்னு மற்ற கிளாஸ் பசங்க பொண்ணுங்க எல்லாம் ரெஸ்ட் ரூம் போவாங்க, வருவாங்க, வெளியில் வருவாங்க, எல்லோரும் என்னை பார்த்தாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து முட்டி போட்டால் தெரியாது. நாம் மட்டும் வெளியில் தனியாக முட்டி போடுறோம். அது எவ்வளோ பெரிய அவமானம். இப்போ அதெல்லாம் நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. ஸோ இதில் என்னென்னா, மற்றவங்க சொல்கிற நம்ம கேட்கவே கூடாது. படிக்கலின்னு எல்லோரும் இது போய் நாமளும் எந்திரிச்சிடலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டு இந்த மாதிரி தான் அதாவது உசுப்பேத்துறங்கிட்ட உம்முன்னு கடுப்பேத்துறீங்க கம்முன்னு இருக்கணும். அந்த பொண்ணு உசுப்பேத்துச்சு. இருடி நான் காமிக்கிறேன்னு எந்திரிக்காத அப்படின்னு சொல்லிச்சு. நான் தானே மாட்டேனேன். இதெல்லாம் ரியல் லைஃப்லேயும் ஒத்து போகுங்க. அதனால் ஒரு விஷயம் பண்ணுவோம், ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அறிவோடு செய்யணும். மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு குழியில் விழுந்துடக்கூடாது. அதுக்கு மற்றவங்க பேச்சு கேட்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. ஆராய்ந்து இது கரெக்டாக இல்லையான்னு யோசிச்சு ஒரு விஷயத்தில் இறங்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரிலாம் பேசலாம். இதெல்லாம் அதுமாதிரி நடந்தது தாங்க. நிறையா சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நிறையா இருக்குது. சொன்னால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா? நீங்கள் சாட்டை அடி வாங்கி வெளியே நின்றுருக்கிறீங்களா, முட்டி போட்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறதுல 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்புறம் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பயந்துருப்போம். சரி, பற்றி பேசிகிட்டே போகலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.